டோட்டல் கொலஸ்ட்ரால் 180 கீழே போச்சுன்னா நீங்கள் மரணமடையும் வாய்ப்பு கொலஸ்ட்ரால் 280 தாண்டி இருப்பவரை விட 3 மடங்கு அதிகம். லோ கொலஸ்ட்ரால் காசஸ் டெத் thrice as likely as high cholesterol. உங்கள் கொலஸ்ட்ரால் 180லிருந்து 280க்குள்ளே எந்த நம்பர் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதிக அளவு கொலஸ்ட்ரால் ஆக உங்களுக்கு நல்லது. குறிப்பாக பெண்கள் வந்து கொலஸ்ட்ரால் அளவை பற்றி கவலைப்பட வேண்டியதே கிடையாது. வயதானவர்கள் கொலஸ்ட்ரால் அளவை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை என்பதை விட வயதானவர்களின் கொலஸ்ட்ரால் அளவு எந்த அளவுக்கு அதிகமோ அந்த அளவு அவர்கள் நீண்ட நாள் உயிர் வாழ்வார்கள். கொலஸ்ட்ரால் வந்து எப்பப்போ ஏறும்? கர்ப்பமடைகிறீங்களா? கொலஸ்ட்ரால் வந்து ஏறும். ஸ்ட்ரெஸ்ஸாக கொலஸ்ட்ரால் வந்து ஏறும். குளிர்காலமாக கொலஸ்ட்ரால் வந்து ஏறும். ஏன்னா அந்த சமயத்தில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி. குளிர்காலம்னா ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால் வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக கொலஸ்ட்ரால் அளவு வந்து அதிகரிக்குது. நம்ம மூளையில் இருக்கிற மிக முக்கிய மூலப்பொருள் கொலஸ்ட்ரால். 25% மூளை வந்து நம் உடல் உற்பத்தி செய்யும் கொலஸ்ட்ராலில் 25% நம் மூளையில் தான் இருக்கிறது. நம் செல்களின் டேமேஜை தடுக்க ஒவ்வொரு செல்லுக்கும் கொலஸ்ட்ரால் அவசியம். இத்தனை அவசியமான ஒரு மூலப்பொருளை ஏதோ ஒரு விஷம், பாய்சன் என்று அனைவரும் கண்டு அஞ்சி நடுங்கும் விதம் ஏன் இப்படி ஒரு மருத்துவ மோசடி திட்டமிட்டு இந்த அமைப்புகளால் நடத்தப்பட்டது என்பது இன்னமும் புரியாத புதிர். ஆனால் ஸ்டாட்டின் விற்றதுனால $29 பில்லியன் கிடைக்குதுங்கிறத யோசிக்கிறப்ப வந்து அது ஏங்கிறத வந்து புரிஞ்சிக்க முடியுது. இப்போ ஸ்டாட்டினோட பேட்டன்ட் வந்து முடியுது. அது வந்து ஜெனரிக் மெடிசனாக மாறப்போகுது. இங்கே இல்லை, வெளிநாடுகளில். அதனால் வந்து இப்போ ஒரு புதிய வகை கொலஸ்ட்ராலை குறைக்கும் மருந்தை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. ஸ்டாட்டின் வந்து என்ன பண்ணுது? கொலஸ்ட்ரால் உற்பத்தியவே வந்து நிறுத்துது. இந்த மருந்து என்ன பண்ணுதுன்னா அப்படி பண்ணுறதில்ல, நம்ம பிளட்டில் போய் எல்டியில் அப்படியே கிழிச்சு போட்டுருது. ஸோ இப்படி செய்கிறனாலையும் வந்து கொலஸ்ட்ரால் அளவு குறையுது. ஆனால் இதனால் வந்து மார்ட்டாலிட்டி, இறப்பு விகிதமோ மாரடைப்பு விகிதமோ துளியும் குறைவதில்லை என இப்போது கண்டுபிடித்து அந்த மருந்தை சந்தைப்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். கொலஸ்ட்ரால் வந்து நரம்புகளுக்கு, இனப்பெருக்கத்திற்கு, முகம், லிம்ஸ் அனைத்து பகுதிகளுக்குமே தேவையான ஒரு மூலப்பொருள். ஆக இத்தனை நல்ல ஒரு பொருளை, ஒரு கொலஸ்ட்ராலை நாம் சரியாக புரிந்து கொண்டு அந்த கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட்டை நாம் சரியாக படிச்சுக்கணும். சரி, நீங்கள் கேட்கலாம், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து யூஸ் இல்லை அப்படின்னா நாங்கள் வேறு எந்தெந்த எண்களை பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டாக்டர் ஹரிஹரன் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து காட்டினார், தைரோகார் ரிப்போர்ட்டை வந்து காட்டினார். அதில் இருக்கிற பல டெஸ்ட்டுகள் வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான டெஸ்ட்டு. நம்ம ஹார்ட் ஹெல்த்தை வந்து அது பர்ஃபெக்டாக காட்டும். உதாரணமாக வந்து ஹோமோசிஸ்டின் லெவல் அப்படிங்கிற டெஸ்ட்டு வந்து அதில் இருக்குது. ஹோமோசிஸ்டின் லெவல் வந்து அதிகரிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நம்ம ஹார்ட் சரியான ஹெல்த்தில் இல்லை அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. ஹோமோசிஸ்டின் என்பது ஒரு அமினோ அமிலம். நம்ம உடம்புக்கு வந்து பலரும் வந்து நினச்சிக்கிறோம் ஹோமோசிஸ்டின் லெவல் அதிகரித்த ஆபத்துன்னு. அப்படி இல்லை. உடம்பு வந்து அதே பி வைட்டமின் வந்து நம்மளுக்கு நிறையா இருக்குது. குறிப்பாக ஃபோலிக் அமிலம், B12 நம்ம உடம்புல வந்து நிறையா தேவையான அளவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதிகரித்த ஹோமோசிஸ்டின் அமினோ அமிலத்தை வந்து அது சல்ஃபராக கன்வெர்ட் பண்ணிடும். உடனே வந்து ஹோமோசிஸ்டின் அளவு வந்து குறைஞ்சிடும். அதனால் நம்ம உடம்புலேயே வந்து இயற்கையாக ஹோமோசிஸ்டின் அளவில் கட்டுப்படுத்தக்கூடிய வைட்டமின்கள் இருக்கின்றன. ஆனால் காலையில் 3 இட்லி, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு மட்டும் 2 இட்லின்னு சாப்பிட்டா அந்த பி வைட்டமின்கள் உங்களுக்கு கிடைக்காது. ஆக நீங்கள் வந்து பி வைட்டமின்கள், குறிப்பாக B12 அதிகமுள்ள உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுக்க வேண்டும். ஃபோலிக் அமிலம் அதிகமுள்ள உணவுகளை எடுக்க வேண்டும். அப்படி செய்தால் உங்கள் ஹோமோசிஸ்டின் அளவுகள் வந்து குறைவாக இருக்கும். உங்கள் இதயம் வந்து காப்பாற்றப்படும். ஃபோலிக் அமிலம் இருக்கும் உணவுகள் எவை? முட்டை, ஈரல், அதாவது வந்து எல்லாம் மோசமான உணவுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்கிறோமல்ல, அந்த உணவுகள் தான் வந்து ஃபோலிக் அமிலம் வந்து அதிகமாக இருக்குது. B12 வந்து எந்த காய்கறிகள் அதிகமாக இருக்குது? எந்த கீரையில் B12 இருக்குது? எதுலேயுமே கிடையாது. B12 இருப்பது முழுக்க இறைச்சி, முட்டை, சைவர்களுக்கு போனால் போட்டுன்னு பாலில் மட்டும் ஆண்டவன் கொஞ்சம் B12 வந்து வச்சுருக்கான். அது வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 1.25 லிட்டர் பால் குடித்தா தான் ஒரு நாளைக்கு தேவையான B12 வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 100% கேரண்டி யூ ஆர் B12 டெஃபிஷியன்ட். சரி, எனக்கு வேண்டாயே, நான் வந்து வெஜிடேரியன், நான் மாத்திரை போட்டுக்கிறேன், நான் ஊசி போட்டுக்கிறேன்னா முடியாது. ஊசி மாத்திரையில் இருக்கிற B12
இயற்கையாக கிடைக்கிற உணவில் இருக்கிற பி12 ஒன்றும் கிடையாது. ஆண்டவன் வந்து ஒரு உணவை படைத்தால், ஒரு வைட்டமினை படைத்தா கூட கோஃபேக்டர்ஸ், என்சைம்ஸ்னு அது டைஜஷன் ஆக வேண்டிய அளவு எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு பேக்கேஜாக தான் கொடுப்பான். நீ மாத்திரையாக வெறும் அந்த இது விட்டமின் மட்டும் எடுத்தோன்னா அதில் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. உணவின் மூலியமாகத்தான் மூலப்பொருட்கள். வாழ்க்கை வந்து அப்படி எளிதானது கிடையாது. 2 கேக்கை சாப்பிட்டுட்டு வைட்டமின் மாத்திரையை போட்டால் எனக்கு புரோட்டீனு கார்போலாம் கிடைக்குன்னு நினைக்கிறது வந்து தப்பு. மாத்திரை எப்போவுமே உணவுக்கு சமமாக ஆகாது. சல்ஃபர் நமக்கு இது தேவையான இன்னொரு முக்கியமான ஒரு மூலப்பொருள். ஹோமோசிஸ்டின் அளவு வந்து குறையிறதுக்கு சல்ஃபர் வந்து முக்கியம். சல்ஃபர் அதிகமாக இருக்க உணவு எது? சல்ஃபர் தான் வந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்துக்கு வந்து உதவுது. சல்ஃபர் அதிகமாக கிடைக்கிற உணவுகள் எதுன்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் இந்த கெட்ட உணவு பட்டியல் தான் வந்து வருது. அதே மீட்டு, கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட்ஸ், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸில் தான் வந்து சல்ஃபர் அதிகமாக இருக்குது. சிலவை காய்கறிகளும் வந்து இருக்குது. ஆனால் வந்து இன்றைக்கி மண்ணில் வந்து சல்ஃபரோட தன்மை வந்து எந்த அளவுக்கு இருக்குது, தொடர்ந்து ஒரே வயலில் தொடர்ந்து நம்ம காய்கறிகள் விளைவிச்சிட்டே வந்தோன்னா அதில் சல்ஃபர், அயோடின் எல்லாமே குறைஞ்சிருச்சு. அதனால தான் வந்து அயோடின் சப்ளிமெண்டேஷன், உப்பில் அயோடினை ஏன் கலக்கிறோம்? மண்ணில் வந்து முதல்ல அயோடின் கிடச்சிது. இன்றைக்கி வந்து ஒரே வயலில் தொடர்ந்து பயிர்களை பயிரிட்டு கொண்டே வருவதால் இயற்கையாக கிடைக்கும் அயோடின் நம்மளுக்கு கிடைக்காம போகுது. சல்ஃபர் அதே மாதிரி தான். அதனால் சல்ஃபர் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னொரு வழி வந்து இருக்குது. உணவு மூலிமா மட்டும் சல்ஃபர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் போய் நின்னீங்கன்னா சூரிய வெளிச்சம் நம்ம தோலில் படும்போது நம்ம தோல் வந்து கொலஸ்ட்ரால் மூலமாக சல்ஃபரை உற்பத்தி செய்யும். நம்ம ஹோமோசிஸ்டின் அளவுகள் வந்து குறையும். ஆனால் நம்ம இன்னைக்கு வெளியில் போய் நின்றுருக்கோம் வெயிலில், நம்ம இன்னும் கருத்து போயிடுமாச்சே, வெளியில் போய் நிற்கிறது கிடையாது. அதனால் வைட்டமின் டி நம்மளுக்கு தர மட்டத்தில் இருக்குது. எங்கள் ரிப்போர்ட்லலாம் குரூப்புக்கு வர ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்தோன்னா உலகிலேயே வெயில் அதிகமாக இருக்கும் நாடுன்னு நம்ம நாட்டை சொல்கிறோம். 7, 8 ஒருத்தருக்கு வந்து 1க்கு கீழே, அது எவ்வளோன்னு மெஷரும் கூட பண்ண முடியல, லெஸ் தேன் 1ன்னு போட்டிருக்கு. அது ஒரு ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டு. 1க்கு கீழே வைட்டமின் டி அளவை வந்து வச்சுருக்குறாங்க. அது இந்தியாவில் இருந்துட்டு எப்படி வந்து அப்படி தப்பிச்சாங்க வெயிலுக்குன்னு எனக்கு தெரியறதில்ல. அது சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கிறாங்க. சன்ஸ்க்ரீனில் வந்து அலுமினியம் வந்து இருக்குது. அலுமினியத்தை வந்து பாடினால் வெளியேற்றவே முடியாது. ஒரு சொல்ல போச்சுன்னு வச்சுங்க, அது வெளியேற்றவே முடியாது. நம்ம சன்ஸ்க்ரீனை போட்டுட்டு அந்த சல்ஃபர் உற்பத்தியும் வந்து நம்ம தடுத்து நிறுத்திடுறோம். அலுமினியத்தை வந்து உடம்புக்குள்ளே வந்து அதிக அளவில் வந்து நம்ம சேர்த்திக்கிறோம். உங்கள் ரிப்போர்ட்டில் வந்து இன்னும் சில எண்கள் வந்து உள்ளன. APOB, அப்போலிபோ புரோட்டீன் பி அப்படிங்கிற எண் வந்து இருக்குது. அது வந்து உங்கள் சின்ன சைஸ் எல்டிஎல்ல அளக்க பயன்படுத்தும் ஒரு முறை. அதில் வச்சுட்டு தான் சின்ன சைஸ் எல்டிஎல் வந்து ஆபத்துன்னு சொல்லி பார்த்தோம். நீங்கள் வந்து உங்கள் APOA1/APOB ரேஷியோ அதையும் வந்து நீங்கள் கால்குலேட் செய்து உங்களுக்கு மாரடைப்பு வரும் அபாயம் இருக்கா என்பதையும் பார்க்கலாம். அது நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியது ரிப்போர்ட்டில் அது கொடுத்துருக்காங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அது நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது. அதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட்டை வந்து எடுக்கணும் அல்லது பார்க்க தெரியணும். இன்னொரு விகிதம் வந்திருக்கு, HDL/ட்ரைக்ளிசரைடு ரேஷியோ. உங்கள் HDLலும் ட்ரைக்ளிசரைடும் 1:1 என இருந்தால் உங்கள் ஹார்ட் வந்து புல்லட் ப்ரூஃப். ஒரு துப்பாக்கி எடுத்து சுட்டாலும் துப்பாக்கி எடுத்து சுட்டால் செத்து போயிடுவோம். மற்றபடி உங்கள் ஹார்ட்டுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. 2:1 ஓகே, ஃபேர். ட்ரைக்ளிசரைட்ஸ் பை HDL, ஆமாம். ட்ரைக்ளிசரைட்ஸ் பை HDL வந்து 3:1 இருந்துச்சுன்னா அது வந்து எந்த இது கிடையாது, எந்த பெனிஃபிட் கிடையாது. 4:1, 5:1 போச்சுன்னா யூ ஆர் அட் ரிஸ்க். ஆக பயனற்ற இந்த LDL ஸ்டாட்டின் இந்த தெரப்பிகளை மருத்துவர்கள் முற்றிலுமாக புறக்கணித்துவிட்டு இது போன்ற பல டெஸ்ட்டுகளை பயன்படுத்தி நோயாளிகளின் உடல் நலனை எப்படி இருக்கிறது என அளவிட்டு, குறிப்பாக ஹார்ட் ஹெல்த்தை வந்து அளவிடணும். மற்றபடி வேறு ரூல் ஆஃப் தம் நிறையா இருக்குது. உங்கள் HbA1c 8க்கு மேலே இருக்குது, உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா யூ ஆர் அட் ரிஸ்க். உங்கள் வைட்டமின் டி வந்து 30க்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேன்சர் வரக்கூடிய சாத்தியக்கூறு மிக அதிகம். 50க்கு மேலே போச்சுன்னா பல வகை கேன்சர்களிலிருந்து வைட்டமின் டியே உங்களை காப்பாற்றிவிடும். வைட்டமின் டியோட பெருமையை பற்றி பேசிகிட்டே போகலாம், அது சொல்கிறதுக்கு ஒரு ஜென்மம் பத்தாது. அது வந்து வைட்டமினே கிடையாது, அது வந்து ஒரு ஹார்மோன். அந்த அளவுக்கு மிக மிக முக்கியம், இலவசமாக கிடைக்கிற ஒரு பொருள். ஆனால் நம்ம கருத்து போயிடுமாச்சே. அதனால் வந்து நம்ம வெயிலில் வந்து நிற்கிறது கிடையாது, நல்ல உணவுகளை வந்து சாப்பிட்றதும் கிடையாது.
இப்படி பல தவறுகள் மேல் தவறுகள். உணவு முறை வந்து தப்பு. உடற்பயிற்சி வந்து முழுக்க நம்புகிறோம். எல்லாரும் தான் சொன்னாங்க. அப்போ 2 இட்லி சாதம், மறுபடியும் 2 இட்லி, அப்புறம் வாக்கிங். இது வந்து தவறான மருத்துவ முறை, தவறான டயட் கைட்லைன்ஸ். இதுக்கு வந்து நம்ம தவறு சொல்ல வேண்டியது இந்த மருத்துவரை கிடையாது. இது இந்த டயட் முறை, ஃபுட் பிரமிட், இதை உருவாக்கிய அரசு அமைப்புகளை தான் வந்து நம்ம தப்பு சொல்லணும். அவங்க கொடுக்கறத தான் வந்து இவங்களால் கொடுக்க முடியும். எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. மருத்துவர் முதல் மக்கள் வரை, பணக்காரர்கள் முதல் ஏழைகள் வரை எல்லாத்துக்குமே இந்த வியாதிகள் வந்திருக்கு. நீங்கள் ஒன்றும் வேண்டாம், இந்த ஃபுட் பிரமிட் எடுத்துக்கோங்க. நேராக அது உருவாக்கின ஆளுகிட்டே போங்க. யூஎஸ்டிஏ தான் உருவாக்கின அமைப்பு. அது யார் பரிந்துக்கிட்டு அவங்ககிட்ட போங்க. நீங்கள் சொல்கிற புரோட்டீன், வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, இது எல்லாமே இந்த ஃபுட் பிரமிட்லேருந்து எப்படி கிடைக்குன்னு சொல்லுங்கன்னு கேளுங்க. அவங்களால அப்படி ஒரு டயட் உருவாக்கவே முடியாது. அவங்க சொல்கிற பல ஊட்டச்சத்துக்கள் வந்து அந்த ஃபுட் பிரமிட்டில் இருக்கிற எந்த உணவுலுமே வந்து கிடையாது. சப்ளிமெண்ட் எடுத்துக்கன்னு சிம்பிளாக வேலையை முடிச்சிடுவாங்க. வைட்டமின் ஏ மாத்திரை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி வேலையை வந்து சிம்பிளாக முடிச்சிடுவாங்க. ஆக மருத்துவத்துறை மற்ற துறைகளை போல, இப்போ வந்து என்னோட துறை மார்க்கெட்டிங். நான் ஸ்கூலில் பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறதுக்குமே ரியல் லைஃப்பில் அம்பானி, மல்லையெல்லாம் வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பார்த்தா துளியும் கூட தொடர்பு இருக்காது. There's a big difference between practice and academics. நீங்கள் ஸ்கூலில் போய் எந்த துறை வேணும் எடுத்துக்கோங்க, எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கோங்க. எக்கனாமிக்ஸ் வாதியார் சொல்லிக் கொடுக்குறதுக்குமே ரியல் லைஃப்பில் ரகுராம் ராஜன் பண்ணுறதுக்கும் வந்து ஏகப்பட்ட வேறுபாடுகளும் வித்தியாசங்களும் வந்து இருக்கும். திரைப்பட கல்லூரி வந்து எடுத்துக்கோங்க. திரைப்பட கல்லூரியில் சொல்லிக் கொடுக்குறதுக்குமே பாலச்சந்தர் பாரதிராஜா எடுக்கிற திரைப்படங்களுக்கு வந்து மலைக்கும் மடுவுக்கும் இருக்கும் வித்தியாசம். ப்ராக்டிஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் அகடமிக்ஸ். அதுதான் வந்து மருத்துவத்துறையில் நடந்து கொண்டு இருக்கிறது. புத்தகங்களில் சொல்லிக் கொடுக்கப்படும் விஷயமும் நிஜ வாழ்வில் இருக்கப்படும் விஷயமும் வந்து மிக மிக வித்தியாசமாக இருக்கின்றன. இது வந்து எல்லா துறைகளிலுமே இருக்கும் ஒரு குறைபாடு தான். இதற்கு வந்து ஒரு தீர்வு வந்து இந்த பேலிய உணவு முறை. இந்த உணவு முறை தான் வந்து கரண்ட் கட்டிங் எட்ஜ் ஆஃப் த சயின்ஸ்னால் நான் சொல்ல வரல. அது அப்படி இருக்குதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பல வகை வியாதிகளுக்கு இதனால் தீர்வு கிடைக்குது என என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இன்றைய தேதியில் பல வியாதிகளுக்கு மருந்தே கிடையாது. டைப் 2 டயபெட்டிஸ்க்கு மருந்து இல்லை, இன்சுலின் மட்டும்தான் மருந்து. இன்சுலின் தெரப்பி தான் மருந்து. பிளட் ப்ரெஷருக்கு மருந்து இல்லை. ஃபேட்டி லிவர் இந்தியர்களுக்கு அதிகமாக வரும் வியாதி. இதெல்லாம் முதல்ல ஏன் வருது அப்படிங்கிறதே பலருக்கு தெரியாது. டைப் 2 டயபெட்டிஸ் வந்துருச்சு. பிளட் ப்ரெஷருக்கு வந்து உப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சப்பையான ஒரு காரணத்தை வந்து சொன்னாங்க. உப்பு சாப்பிட்டா பிளட் ப்ரெஷர் வரும் அப்படின்னாங்க. அதனால் வந்து பலருக்கு வந்து வாழ்க்கையை வெறுத்து போயிட்டாங்க. பிளட் ப்ரெஷர் வந்தால் உப்பு இல்லாமல் எப்படி, உப்புல்லா பண்டை எங்கே போகுது? குப்பையில். உப்பு இல்லாத இட்லி, உப்பு இல்லாத தோசையெல்லாம் சாப்பிட்டு அவங்க ரொம்ப விரக்தி அடைஞ்சு, எனக்கு வேண்டாயா, எனக்கு உப்பு இல்லாமல் சாப்பிட முடியாது, நீ கொடுக்குற மருந்தை கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு இட்லியோட மருந்தையும் சேர்த்து சாப்பிட்ருக்குறாங்க. ஆனால் அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, உப்புக்கும் பிளட் ப்ரெஷருக்கும் துளியும் சம்மந்தம் இல்லை. சர்க்கரையை வச்சு எப்படி இன்சுலின் ஏமாத்துனாங்களோ அந்த மாதிரி உப்பை வச்சு பிளட் ப்ரெஷர் நோயாளிகளை ஏமாற்றிட்டாங்க. எந்த ரிசர்ச்லேயும் வந்து நீங்கள் உப்பை சுத்தமாக நிறுத்துனீங்கன்னா 1-2 பாயிண்ட் தான் வந்து உங்கள் பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். அது ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில மணி நேரம் தான். நீங்கள் முழுக்க உப்பே இல்லாமல் சாப்பிட்டாலும் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பிளட் ப்ரெஷர் வந்து அதனால் வராமல் இருக்காது. பிளட் ப்ரெஷர் வருவதற்கு காரணமும் கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் இன்சுலின். மூன்றாவதாக ஃபேட்டி லிவர் வியாதி. அதிக அளவில் இந்தியர்களுக்கு ஃபேட்டி லிவர் வந்து வருது. அதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், இன்னொன்று வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் குடிப்பதால் வருவது. நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் என்பது மறுபடியும் அதே அளவில் ஃப்ருக்டோஸ் மற்றும் கார்போஹைட்ரேட்ஸ் இது எடுப்பதால் வரும் வியாதி. இதற்கு மருந்து இல்லை. இதற்கு என்ன தீர்வுன்னு தெரியாது. ஆனால் இது 3க்கும் இன்றைய தேதியில் இருக்கும் ஒரே தீர்வு, 100% கியூர் என்பது பேலியோ டயட் மட்டும்தான். குழுவில் ஏகப்பட்ட உதாரணங்கள் உள்ளன. சர்க்கரை நோய் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறான். ஆயிரக்கணக்கான பேர் எங்கள் குழுவில் சர்க்கரை நோயிலிருந்து விடுபட்டு இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பேர் பிளட் ப்ரெஷரிலிருந்து விடுபட்டு இருக்கிறார்கள். யூரிக் அமிலம் பலருக்கு குணமாகி இருக்கிறது. ஃபேட்டி லிவர்
டைப் ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 1 முழுக்க ரிவர்ஸ் ஆகி இருக்கிறது. ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். இனி ஒருத்தர் சென்னையில் வந்து ஒருத்தர் சந்தித்தேன். 11 வருஷமாக அவருக்கு சொரியாசிஸ், ஆட்டோ இம்யூன் டிசீஸ். 53 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கார். எந்த தீர்வும் இல்லை. டயட் கொடுத்துருக்கேன் நேற்றுலேருந்து. எங்கள் குரூப்பில் இந்த மாதிரி நிறைய பேருக்கு சொரியாசிஸ் இருந்து நல்லா இருக்குது. டயட் கொடுத்துருக்கேன். அவருக்கு வந்து முருக பக்தி ரொம்ப ஜாஸ்தி. அதனால் வந்து இன்றைக்கி சாமி சனிக்கிழமை கோயிலுக்கு போய் திருச்செந்தூருக்கு போய் பூஜை போட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் பெண்களுக்கு வரும் வியாதி. அடிப்படையில் இது சர்க்கரை வியாதி மாதிரி தான். பிசிஓடிக்கு வந்து கொடுக்குற முதல் மருந்து வந்து மெட்ஃபார்மின், சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் மருந்து தான் பிசிஓஎஸ்க்கு வந்து மருந்து. அதனால் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் பீலியோடைட் தான் வந்து அதற்கும் வந்து மருந்து. இப்படி சிவிலைசேஷனல் டிசீசஸ் வந்து நிறைய இருக்குது. அதுபோக கேன்சர் மிக மிக இருப்பதிலேயே மிக மிக அதீத உயிர்கொல்லி நோய். கேன்சருக்கு வந்து பீலியோடைட் வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய இதாக மாறிடும். ஆனால் உண்மை வந்து அது இல்லை. கேன்சர் வந்து ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அது வந்து முழுக்க குணமாகாது. ஆகுன்னு வந்து சொல்லி யாருனாலையும் வந்து சொல்ல முடியாது. பிரஸ்ட் கேன்சர் வந்து வருது, அதுக்கு கீமோதெரப்பி கொடுக்குறோம். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வரும், அதுக்கு வந்து தெரப்பி கொடுத்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ணி என்ன பண்ணி வந்து அது குணமாகுதோ இல்லையோ, அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு உறுப்பில் கேன்சர் வரும், ப்ரோஸ்டேட் கேன்சர் வந்து வரும் அவங்களுக்கு. இப்படி கேன்சர் ஒரு உறுப்பில் வந்துச்சுன்னா அது வேறு பல உறுப்புகளில் வந்து தொடர்ந்து வரும். இப்போ ரிசர்ச்சில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கீட்டோஜெனிக் டயட் அது வந்து பேலியோ டயட்டின் ஒரு வகை. 0 கார்ப், சுத்தமாக எந்த விதமான தாவரமும் இல்லாமல் மீட் மற்றும் எக்ஸ் மட்டுமே சாப்பிடும் ஒரு உணவுமுறை கெட்டோஜெனிக் டயட். கெட்டோஜெனிக் டயட் ஈக்குவல்ஸ் கீமோதெரப்பி. ஏன்னா கேன்சர் செல்லுக்கு உயிர் வாழ உணவு அவசியம். அதுவும் ஒரு உயிருள்ள பொருள். அது உயிர் வாழ ஒரு உணவு அவசியம். கேன்சர் செல்களுக்கான உணவு எது? எதை சாப்பிட்டு அது நம்ம உடம்புல உயிரோடு இருக்கு? குளுக்கோஸ். கேன்சர் செல்லு வந்து குளுக்கோஸ் இருந்தால் தான் சர்வைவ் ஆகும். குளுக்கோஸ் இல்லாமல் நம்ம உடம்பு வந்து கொழுப்பில் கீட்டோன்களில் இயங்கினால் கேன்சர் செல்களால் சர்வைவ் ஆக முடியாது. அதனால் கேன்சர் வந்தவர்களுக்கு கெட்டோஜெனிக் டயட் வந்து எடுத்தால் அவர்களுடைய கேன்சர் குணமாகிறதோ இல்லையோ, அது பரவாமல் அதன் தீவிரத்தன்மை மிக மிக மட்டுப்படுத்தப்படும். இன்னும் பல வியாதிகள் உள்ளன. காக்கை வெடிப்பு. ஏன் காக்கை வெடிப்பு வருதுன்னு தெரியாது, ஆனால் வருது. குழந்தைகளுக்கு காக்கை வெடிப்பு வந்து வருது. முதல்ல ரோமில் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு காக்கை வெடிப்பு வந்துச்சுன்னா அவரை பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவரை பிடிச்சி ரூமில் பூட்டி வச்சுருவாங்க. பூட்டி வச்ச உடனே அவருக்கு வலிப்பு வர்றது நின்றும். ஒரு எத்தனை நாள் ரூமில் இருக்கிறாரோ அத்தனை நாள் வந்து அவருக்கு வலிப்பு சுத்தமாக வராது. என்னைக்கு ரூம்லேருந்து வெளியில் அவரை கூப்பிட்டு வந்து மறுபடியும் ரொட்டி பன்னு ஜாமெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாரோ மறுபடியும் வந்து காக்கை வெடிப்பு வந்து வர ஆரம்பிச்சிடும். இதற்கு காரணம் வந்து காக்கை வெடிப்பு மூளை சம்பந்தப்பட்ட ஒரு நோய். மூளை நரம்பு கோஆர்டினேஷன் பாதிக்கப்படுவதால் காக்கை வெடிப்பு நோய் வந்து உருவாகிறது. ஆக இதற்கு மூளையை பட்டினி போடுவது, உண்ணாவிரதம் இருப்பது மிக மிக உதவுகிறது. ரூமில் வச்சு பூட்டினப்போ சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. மூளை செல்ஸ் வந்து அதனால் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ மூளை திறன் அதிகமாகி வலிப்பு வருவது நிற்கிறது. இப்போ மூளை சம்மந்தப்பட்ட வேறு என்னென்ன வியாதி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிமென்ஷியா வந்து இருக்குது, ஆட்டிசம் வந்து இருக்குது, காக்கை வெடிப்பு வந்து இருக்குது, பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வந்து இருக்குது. எல்லாமே மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள். இது எல்லாவற்றிற்குமே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என சொல்லப்படும் வாரியர் டயட் வந்து ஒரு மிகச்சிறந்த தீர்வாக குணப்படுத்துமா என்னன்னு தெரியாது. அதோட தீவிரத்தன்மை வந்து பல மடங்கு இதனால் கட்டுப்படுத்தப்படும். உண்ணாவிரதத்தின் நன்மைகளை பேசிக்கொண்டே போகலாம். உண்ணாவிரதம் இருக்க சொல்லாத ரிலிஜினே உலகில் வந்து கிடையாது. உண்ணாவிரதம் இருக்காத பெரியவர்களும் வந்து பழைய காலத்தில் கிடையாது. ஏன்னா வேணுன்ட்டு இருக்கல, அப்போ சாப்பாடு இல்லை, அதனால் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. இன்றைக்கி 3 வேளை வந்து நம்மளுக்கு உணவு வந்து அதிகமாக கிடைக்குது. நம்ம உண்ணாவிரதங்கிற விஷயத்தையே மறந்துட்டோம். இப்போ வந்து பண்டிகைன்னா சரி, தீபாவளி பொங்கல்னா என்றைக்கு அதை வெட்டலாம்,
எத்தனை சீடா முறுக்கு, ஒவ்வொரு பண்டிகைக்கு ஒவ்வொரு பட்சணம் இருக்குது. அது சாப்பிட தான் நினைக்கிறோமே தவிர அதை சாப்பிட்றதுக்கு முந்தின நாள் நம்ம பட்னி இருந்திருக்கணும், விரதம் இருந்திருக்கணுங்கிற கான்செப்ட் வந்து இன்றைக்கி கிடையாது. விரதம் ஃபாலோட் பை விருந்து, இதுதான் அந்த கால நடைமுறை. இன்றைக்கி வந்து விருந்து ஃபாலோட் பை விருந்து தான் இன்றைய கால நடைமுறை. அதனால் வந்து நாங்கள் பெலியோ டயட்னு சொல்லிட்டு உங்களை சாப்பிட மட்டும் சொல்கிறதில்ல, உடம்பை பட்டினிக்கும் பழக்கப்படுத்துகிறோம். வாரியர் டயட். டாக்டர் ஹரிஹரன் வந்து 48 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்திருக்காரு 2 நாளைக்கு முன்னாடி. பசியே கிடையாது. எங்கள் குரூப்பில் பலரும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தரம் தான் சாப்பிட்றோம். 21 நாள் பட்டினி கிடந்திருக்காரு குரூப்பில். சிஎஸ் செந்தில் அப்படின்னு சொல்கிற கோவை நண்பர். பட்டினி கிடந்தால் வந்து வயிற்றில் வந்து கிரேவிங்ஸ் இருக்கும், எப்படா சாப்பிட்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம உடம்புல வந்து 4 மாதத்துக்கு தேவையான கொழுப்பு நம்ம உடம்புல ஸ்டோரேஜில் இருக்குது. அதை நம்ம வந்து எடுக்க முடியாமல் தடுப்பது வந்து மறுபடியும் இந்த ஹை இன்சுலின் லெவல்ஸ். ஆக உடம்புல இருக்க கொழுப்பை எரிக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து உடம்புக்கு கொடுக்குற தீனி வந்து நாம் குறைக்கணும். அப்படி செய்கிறப்ப வந்து நம்மளுக்கு பசி போகிறது மட்டும் இல்லை, மூளைத்திறன் வந்து பல வகைகளில் மேம்படும். பல வகை வியாதிகளிலிருந்து அது நம்மை தடுத்து நிறுத்தி காப்பாற்றும். ஆக மனித உடம்பு என்பது ஒரு அற்புதமான ஒரு கருவி. அதை எத்தனை கெடுக்க முடியுமோ அத்தனை தவறான உணவு முறைகள் மூலம் நாம் கெடுத்து கொண்டு இருக்கிறோம். அதில் வந்து இந்த பெலியோ டயட் அப்படிங்கிறது வந்து கடலில் இருக்கிற டிப் ஆன் த ஐஸ்பர்க் என்பது போலத்தான். கட்டுறது ஏராளம், கல்லாதது இன்னும் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் என்ன வியாதி வந்தாலும் அதற்கு வந்து நம்ம உடம்புக்கு தன்னை குணப்படுத்தி கொள்ள தெரியும். இப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. காட்டு மிருகங்களை எடுத்துக்கோங்க. சிங்கத்துக்கு கேன்சர் வருதா, புலிக்கு டயபெட்டிஸ் வருதா, மானுக்கு ஃபேட்டி லிவர் வருதான்னா அந்த மிருகங்களுக்கு எதுவுமே வராது. காட்டு மிருகங்களுக்கு என்னென்ன வியாதிகள் வரக்கூடாதோ அதெல்லாம் மனிதனுக்கும் வரக்கூடாது. காட்டு மிருகங்களுக்கு வராத வியாதி மனிதனுக்கும் வரக்கூடாது. காட்டு மிருகங்களுக்கு வராத வியாதி என்னென்னு பார்த்தா மனிதனுக்கு வரும் வியாதிகளில் 99% அவைகளுக்கு வருவதே கிடையாது. சிங்கமோ புலியோ மனிதனுக்கு வரும் பல வியாதிகள் வந்தால் அது செத்து போயிடும். உதாரணமாக வந்து பார்த்தோம்னா இனப்பெருக்கம், குழந்தை பிறப்பு. மனித இனத்தில் மட்டும்தான் ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கொள்ள 10 பேர் உதவி தேவைப்படுகிறது. மற்ற மிருகமெல்லாம் வந்து 2 நிமிஷம் குழந்தை பிறக்க டக்குன்னு அது ஓடு, இல்லைன்னா வந்து இன்னொரு புலி அதை அடித்து தின்று. பிரசவ வலின்னு சொல்லிட்டு 3 நாள் படுத்துட்டு இருந்துச்சுன்னா மானு முயலெல்லாம் அம்போ. ஏன் வந்து மனித இனத்தில் மட்டும் இப்படி ஒரு வித்தியாசமான விஷயம் வந்து நடக்குது? அட்மிட் ஆகி குழந்தை பெற்றுட்டு 3 நாள் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்து எந்திரிக்க முடியாமல் இருக்க வேண்டிய அளவுக்கு ஏன் பெண்கள் உடல்நிலை மோசமாக ஆச்சு? நார்மல் டெலிவரி வந்து இன்றைக்கி அப்நார்மல் டெலிவரி தான் இன்றைக்கி நார்மல். ஆக காட்டு மிருகங்களுக்கு வராத வியாதியெல்லாம் நாட்டு மனிதனுக்கு வர்றப்பே நாம் தெரிஞ்சுக்கணும், அது பண்ணாத ஏதோ ஒரு தப்பை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அதற்கும் நமக்கும் இருக்கும் ஒரே வித்தியாசம் உணவு. அது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, கிழங்கு, பெப்சி, கோக், மெக்டானல்ட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றதில்ல, நம்ம சாப்பிட்றோம். இது ஒன்று தான் அதுக்கு நம்மளுக்கு இருக்கிறது. சும்மா இதை வந்து உடல் பயிற்சின்னு சொல்லி ஒதுக்கிட முடியாது. டிஸ்கவரி சேனலில் பாருங்கள், சிங்கம் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குது? அது குறிப்பாக ஆண் சிங்கம் 20 மணி நேரம் தூங்கும். 4 மணி நேரம் தான் அது முழிச்சிட்ருக்கோம். அதுலேயும் வந்து ரெஸ்ட் எடுத்து போய் பெண் சிங்கம் கொண்டுட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்த உணவை வந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக உட்காண்ட்ருக்கு. உடற்பயிற்சி இல்லைன்னா ஆபத்து அப்படின்னா ஆண் சிங்கம் உலகத்தில் உயிரோடவே இருக்காது. அதனால் சும்மா வந்து குண்டாகிறதுக்கெல்லாம் காரணம் உடற்பயிற்சின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிட முடியாது. ஆனால் தொந்தி தொப்பையோடு இருக்கிற எந்த சிங்கத்தையும் நாம் பார்த்துருக்கீங்களா? சிங்கத்தையோ புலியோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? குண்டா எந்த மிருகம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பன்னி, யானை, காண்டாமிருகம், எருமை இதெல்லாம் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து வெஜிடேரியன். அசைவம் சாப்பிட்ற எந்த கார்னிவோரஸ் அனிமலும் வந்து குண்டாக இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி காட்டில் இயல்பாக தன் உணவை சாப்பிட்ற யானைக்கு டயபெட்டிஸ் வருதான்னு பாருங்கள், வராது. அதே கோயில் யானைகளுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? சாப்பாட்டில் வெள்ளத்தை கலந்து கொடுக்குறோம்.
75% கோயில் யானை வந்து டயபெட்டிக்கில் தவிக்குதுன்னு ஒரு நியூஸை வந்து பார்த்தேன். அதனால் வியாதி வரக்கூடிய ஒரே பிராணி உலகத்தில் இத்தனை வியாதிகளையும் வந்து வைத்திருக்கக்கூடிய ஒரே பிராணி என்பது நம்ம நாகரிக மனிதன் மட்டும்தான். நாகரிக மனிதன் மற்றும் அவன் வளர்க்கும் மிருகங்கள். பூனைக்கே வந்து பால் சோறு கொடுக்குறோம், நாய்க்கு தோசை கொடுக்குறோம். பூனை வந்து என்னென்னு பார்த்தா புலி குடும்பம். புலி வந்து கேட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். பூனை வந்து 100% கார்னிவோர். அது சாப்பிடக்கூடிய ஒரே உணவு வந்து ரா மீட். எலி அப்படியே பிடிச்சி சாப்பிடு, பறவைகள் அப்படியே பிடிச்சி சாப்பிடு. அதோட உணவு வந்து பால் சோறு தோசை கிடையாது. கொடுத்த உடனே அது குண்டாயிருது. அதனால் எந்த பறவை எலியை வந்து துரத்தி பிடிக்கவே முடியாது. நாய் அதே மாதிரி தான் கொடுமைப்படுத்துகிறோம். வீட்டில் வளர்க்குற பல நாய்களை பாருங்கள், காட்டில் கொண்டு போய் விட்டால் 10 நிமிஷம்னால சர்வைவ் ஆக முடியாது. ஏன்னா அது வந்து கார்போஹைட்ரேட்ஸ்னால அது வந்து அதீத அளவில் உடல் பருமனை பருத்து மனிதனுக்கு வரும் எல்லா ஆர்த்ரைட்டிஸ் முதல் டயபெட்டிஸ் வரை எல்லாமே அவன் வளர்க்கும் வளர்ப்பு மிருகங்களுக்கும் வருகின்றன. இப்போ அப்பனுக்கு வர அதே வியாதி பிள்ளைக்கு வருதுன்னா டைப் 2 டயபெட்டிஸ் ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற. அப்பனுக்கு டயபெட்டிஸ் வந்தால் டைப் 2 டயபெட்டிஸ் பிள்ளைக்கு வரும் அப்படிங்கிறான். எங்கள் பாட்டிக்கு இருந்துச்சு சார், எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு, எனக்கு வந்துச்சுங்கிறான். உங்கள் வீட்டு நாய்க்கு எப்படியா டயபெட்டிஸ் வந்துச்சு? நீ என்ன சாப்பிட்றியோ அதைத்தான் உங்கள் அப்பாவும் சாப்பிட்டாரு, அதைத்தான் உங்கள் தாத்தாவும் சாப்பிட்டாரு, அதுதான் உங்கள் வீட்டு நாயும் சாப்பிடுது. அதனால் எல்லாத்துக்குமே டயபெட்டிஸ் வந்து வந்துருச்சு. அதனால் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே வந்து முதல்ல இந்த கைட்லைன்ஸ், டயட் கைட்லைன்ஸ் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் கிழிச்சு போட்டுருங்க. இயற்கையாக உங்கள் தோட்டத்தில் என்னென்ன விளையுமோ அந்த உணவுகளை, தேங்காய் வந்து உங்கள் தோட்டத்தில் வந்து விளையும், நாட்டுக்கோழி உங்கள் தோட்டத்தில் வளர்க்க முடியும், நாட்டுக்கோழி முட்டை அங்கே கிடைக்கும், ஆடு அங்கே வளர்க்க முடியும். அங்கே வந்து விவசாயம் பண்ண முடியாது, பயிர்களை விளைவிக்க முடியாது. அதனால் அந்த உணவை மட்டும் சாப்பிடுங்க. அதுதான் பெரிய உணவு. எந்த விதமான பன்னாட்டு கம்பெனியின் தயாரிப்புகளும் இங்கே கிடையாது, எந்த லேகியுமே கிடையாது. இந்த கடையில் கிடைக்கும் இந்த பொருளை தான் வாங்கணும், இந்த பிராண்டை தான் வாங்கணும்னு எது சொல்கிறது. உங்கள் வீட்டு தோட்டத்தில் என்ன கிடைக்குதோ அதை வாங்குங்க. உங்கள் கிராமத்துக்கு அரிக்கடையில் போய் அங்கே இருக்கிற அந்த கசாப்பு கடைக்காரர்கிட்ட கேட்டு நல்லா கொழுப்புள்ள கட்ஸாக கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. உங்கள் வீட்டு மரத்தில் விளையிற தேங்காயை சாப்பிடுங்க, உங்கள் வீட்டு தோட்டத்தில் விளையிற கீரையை சாப்பிடுங்க. இதுதான் வந்து பெரிய உணவு முறை. இதில் குணமாகும் வியாதிகளுக்கு கணக்கு வழக்கு கிடையாது. இதை தவிர்ப்பதால் நமக்கு வரும் வியாதிகளுக்கும் கணக்கு வழக்கு வந்து கிடையாது.